Thalithal. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு சூப்பரான எம்மி ரெசிபியோட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்துட்டு வந்துடுங்க. என்னங்க உடச்ச கோதுமையிலையும் சேமியாலையும் ரவாலையும் உப்புமா செஞ்சு போர் அடிச்சிருச்சா? பாரம்பரியமான அரிசி உப்புமா வீட்டில் எப்படி செய்கிறது ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் துவரம்பருப்பும் எடுத்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா அரிசி களைஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு காய போடுங்க. ஒரு 3 தடவை கழுவிட்டு காய போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் பரவிட்டு இல்லைன்னா ஒரு துணியில் பரவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதை நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நான் உப்புமா உடைக்கிறதுக்கான எடுத்திருக்கேன். இதில் சீரகம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1.5 டீஸ்பூன், முழு மிளகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனோன்னா கடுகு உளுத்தம்பருப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டி காலத்தில் நம்ம பாட்டிங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக அதை பொடிச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யலாம். ஸோ இதில் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலையும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் செஞ்சுருக்குது என்னென்னு புரியும். ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த அரிசி ரவாவையும் சேர்த்துக்குவோம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன்னு. ஸோ இதையும் நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அதை கலந்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ 4.5 கப்பு கூட நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கலரிங்காக இருக்கிறதுக்காண்டி ஆட் பண்ணேன். லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கு எங்கள் பாட்டி செஞ்ச ஞாபகம் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி சர்க்கரையோடு சர்வ் பண்ணுங்கள். மறந்துடாமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல? மறந்துடாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபேஸ்புக் ஐடிக்கு, என்னோட ஃபேஸ்புக் ஐடியில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை டேக் பண்ணி அனுப்புங்க. ஸோ நம்ம வர சண்டே லைவில் வர போகிறோம். மறந்துடாதீங்க, லைவை பார்க்க மறந்துடாதீங்க. டைமிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஸோ மேலும் சூப்பரான எம்மி ரெசிபியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ். லவ் யூ டு ஆல்.